அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, 2025 ஆண்டின் நிறைவு மாதமாக அமைந்திருக்கிற டிசம்பர் மாதத்தின் முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த ஒரு சிறப்பான நாளில் நம் பாதுகாவலர், நம் தேவைகளில் இடையராது பரிந்து பேசுகிறவர், தம் திரு கைகளில் ஏந்தியிருக்கிற குழந்தை இயேசுவிடம் நம் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களையும் ஒப்புக்கொடுத்து அருள் பெற்று தருகிற, அதிசயங்களை நம் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டிருக்கிற கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியாரின் பக்தர்களாக, அவருடைய பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற பிள்ளைகளாக, இதோ இந்த ஜெப வேளைக்குள் ஆராதனை டிவி என்கிற அற்புதமான இந்த ஒரு தலத்தின் வழியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக, எந்த பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய சிறப்பு வேண்டுதல்களை, எத்தனையோ பிள்ளைகளை நாம் கடந்து வந்திருக்கிற வேளையில் இவருக்காக நான் ஜெபிக்க வேண்டுமென்று நாம் பொருத்தனை செய்த அத்துணை உள்ளங்களையும் இதோ புனித பதுவை அந்தோனியாரின் சிறப்பு பரிந்துரைத்தலுக்காக நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே,
நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால், இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, மாதத்தின் முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் புனிதரின் திருவுருவத்திற்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய சிறப்பான இந்த ஒரு நீண்ட ஜெபத்தில் ஜெப உணர்வோடு புனிதர் எனக்காக நான் யாரை ஜெபத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ அவர்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார், நலமானதை எங்களுக்கு பெற்றுத் தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் நம்மை கையளிப்போம். ஆராதனை வலையொளி தலத்தில் அடியவர்கள் பக்தர்களுக்காக கிருபையுடன் எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோருக்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோ. மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அலகையை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலாக வாரும். நீ இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீராதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாபரமே, தயை கடலே, தபிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. தொலை தூரம் கடந்து நாடி வந்தோ. துன்பம் பிணி வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ?
எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் திருப்பயணம் பலனற்றதாய்ப் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை ஒரு காது போகுமோ? ஐயனே, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கின்றோ. எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, புதிய திருவழிபாட்டு ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமையில் நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்திலே மகிழ்ந்து நிற்கிற பிள்ளைகளாக, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக ஆராதனை டிவி என்கிற வலையொலி தளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பின் வழியாக இதோ ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் திருமுன் வந்திருக்கிறோம். இன்றைய நாளின் நற்செய்தியில் பணிக்காக அனுப்பப்பட்ட சீடர்கள் மீண்டும் இயேசுவின் பிரசன்னத்தில் தங்களை கையளிக்கிற, இப்படியா எங்கள் வாழ்வின் அனுபவம் என்று இயேசுவிடத்திலே தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிற, அனுப்பப்பட்டவர்கள் சொன்ன பகிர்வை கேட்டு தந்தை கடவுளை இயேசு புகழக்கூடிய அற்புதமான பகுதியை நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். பிரியமானவர்களே,
இஸ்ரவேலின் கடவுள் போற்றி போற்றி என்று புகழ்கின்ற திருப்பாடல் ஆசிரியரோடு நாமும் இணைந்து எங்கப்பா போவோம்? உடைய பிரசன்னத்தை விட்டு, உங்களுடைய சமூகத்தை மறந்து எங்களுக்கு வாழ்வே இல்லை, எங்களுடைய வாழ்வுக்கு பொருளே இல்லை என்று உணர்கிற பிள்ளைகளாக இயேசுவின் பிரசன்னத்தில் முழுமையாய் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட புனித அந்தோணியாரின் அந்த ஆத்மார்த்தமான உணர்வை நாமும் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இதோ நம்முடைய வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதும் நாம் கடந்து வந்திருக்கிற இந்த வாழ்வின் பயண அனுபவங்களை இயேசுவின் பிரசன்னத்திலே மகளே மகனே என்று நம்மை நோக்கி பார்க்கிற இந்த அப்பாவின் பிரசன்னத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து புகழ்ந்து அவரிடத்திலே நம்மையே மீண்டும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் தந்தை மகன் உறவு ஆளப்படும்படியாக இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து, எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகிச் சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகிச் சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும், உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே,
மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே. மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். இயேசுவே எனக்கு போதும். தாயும் தகப்பனுமாக இருக்கிற, என் எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுகிற, என் வழியாய் அவருடைய மாட்சி அநேகரை ஆட்கொள்ளும்படியாய் செய்கிற இந்த இயேசுவே போதும் என்று தன் வாழ்வை கையளித்த, இயேசுவின் பெயரால் அதிகமான ஆசீரை, அற்புதங்களை, வாழ்வை அநேக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளா, இதோ அவருடைய பெயரால், அவர் நேசித்த, அவரால் அதிகம் அன்பு செய்யப்பட்ட ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பிள்ளைகளே நாமும் கூடி வந்திருக்கிறோம். கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் எண்ணிலடங்கா நன்மைகளால் நாம் நிரப்பி ஆசீர்வதிக்கப்படும்படியாக நமக்காக பரிந்துரைத்த புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்காக நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, இதோ ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக, நம்முடைய வாழ்வின் நிலை எதுவாக இருந்தாலும் நம்மை ஒருபோது மறக்காத, தன்னுடைய கரத்தின் நிழலுக்குள்ளே நம்மை மறைத்து கொள்ளுகிற அந்த ஆண்டவரிடத்தில் இதோ இந்த நிறைவு மாதமாக இருக்கிற, நம்மை தேடி வந்த, எங்கோ இருந்து வேடிக்கை பார்க்கிறவராக அல்ல, நம்மோடு இருக்கிற இம்மானுவேலனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை தேடி வந்த இந்த ஆண்டவரின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மையே தயாரிக்கிற இந்த நாட்களிலே இதோ உண்மையிலேயே இந்த இம்மானுவேலன் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிற தெய்வம் நம் உள்ளத்திற்குள்ளே, நம் இல்லங்களுக்குள்ளே நிறைவாய் பிரசன்னமாகும்படி, நம் தேவை எதுவாக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்திலே நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வின் போராட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 2025ஆம் ஆண்டின் நிறைவு மாதத்திற்குள்ளே நாங்கள் அடியெடுத்து வைக்குமாக நீர் அருள் புரிந்திருக்கிறீர். கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் இதோவும் திருமகன் இயேசுவிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, வழி நடத்துதலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகளாக, புனித அந்தோணியாரை ஆளுகை செய்தவும் திருமகன் தாமே இதோ எங்களையும் எங்கள் உள்ளங்களையும் ஆளுகை செய்யும்படியா எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எங்கப்பா போவோம், எங்கப்பா நாங்க போவோம் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு என்று
உடைய திருமகனின் பிரசன்னத்திலே தன்னை முழுமையாய் கையளித்த புனித அந்தோணியாருக்குள் இருந்த அந்த ஒரு ஆத்மார்த்தமான உணர்விலே நாங்களும் உம்முடைய திருமகனின் பிரசன்னத்திற்குள்ளே எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு நீர் வாழ்வாதாரமாக கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்த அந்த அற்புதமான தருணத்தை நினைத்து ஆண்டவரே, நீர் எங்களை காத்து கொண்டதற்காக, எங்கள் பிள்ளைகளை கரம்பிடித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக அந்தோணியாரிடத்திலே வந்து, அந்தோணியாரே, இந்த தேவைக்காக பரிந்து பேசுமையா என்று ஒப்புக் கொடுத்த பிள்ளைகள் அந்த தேவையை பெற்றுக்கொள்ளும்படியாய் காரியங்களை வாய்க்க பண்ணினவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சுமைகளோடு போராடின பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறீர். அமைதியின்றி தவித்த உம் பிள்ளைகளுக்கு அமைதியை கொடுத்திருக்கிறேன். என் உள்ளங்கைகளிலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என் கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்றவன் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் வாஞ்சையோடு அழைக்கிறவராக இதோ எங்களோடு இருந்து எங்களுக்கு எதிராக எழுந்த எத்தனையோ பேர் ஆபத்துக்களிலிருந்து, விபத்துக்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. எங்களை உறங்க விடாமல் செய்த பல்வேறு உபத்திரவங்களின் பிடிகளிலிருந்து, உடல் நோய்களின் தாக்குதல்களிலிருந்து அற்புதமான விடுதலையை கொடுத்திருக்கிறேன். சோர்ந்து போன பிள்ளைகளாக தடைகளோடு போராடி என்னால முடியலப்பா என்று கதறின பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளின் கவலைகளை போக்கி இருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை குறித்த புதிய பார்வைகளை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் பெயரால் நாங்களும் எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளும் எங்கள் உறவுகளும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்குமாக நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இதோ இந்த நிறைவு மாதத்திற்குள்ளே அற்புதமாய் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படி, எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும்படி மீண்டுமா எங்களை எப்போ கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை எப்போ கொடுக்கிறோம், எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தொழிலை, வியாபாரத்தை, எங்களுடைய பயணங்களை, எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்த எல்லா எதிர்கால திட்டங்களையும் உம்மிடத்தில் எப்போ கொடுக்கிறோம். உமக்கு மறைவாய் இருப்பது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தருகிறவர் நீர்தானையா என்கிற திருத்தூதர் பேதுருவினுடைய அதே நம்பிக்கையோடு புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை, நிச்சயமாய் நான் வேண்டுகிற இந்த தேவையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இதோ எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய இதயங்களை உம்பால் எழுப்புகிறோம். எங்களுடைய இதயங்களை நிறைத்திருக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே, இதோ கண்ணீரோடு பல்வேறு தேவைகளுக்காக புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி அழுது தங்களுடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கிற எல்லாருக்கும் நீர் இரக்கம் காட்டும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கோ இருந்து வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல நீர். எங்கள் வாழ்க்கையிலே உடன் இருப்பவராக, எங்களோடு குடிகொள்பவராக, எங்களை நாளும் தேடுகிறவராக, எங்களுடைய நல்வாழ்விலே அக்கறை கொண்டவராக நீ செயல்படுகிறீர் என்கிற நம்பிக்கையோடு எங்களை எப்போ கொடுக்கிறோம். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் ஏங்கி தேடுகிற நன்மைகளால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். உடைய பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிள்ளைகளை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மருந்துகளை உட்கொண்டும் மருத்துவர்களை சந்தித்தும் நலம் பெற முடியாத பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும், எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கும். எங்களுடைய உடலில் இருக்கிற இந்த தடைகளை நீர் உடைத்து போடுமையா என்று இடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். உன் பிள்ளைகளுக்கு உடல் நலம் தாரும். உன் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நலத்தை கொடுத்து, உன் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து, உன் பிள்ளைகள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகள் ஏங்கி தேடுகிற நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பருவ காலத்திலே உடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் அமையக்கூடிய நிலைகள், குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இன்னுமுடைய பிள்ளைகள் தேடக்கூடிய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிற தெய்வமாய் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீர் முன் செல்லும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய இந்த திருவருகை காலத்திலே நீர் உன் பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வருவதற்காய், உன் பிள்ளைகளின் உள்ளங்களை, உன் பிள்ளைகளின் இல்லத்தை நீர் ஆளுகை செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி.
உம் பிள்ளைகளுக்கு எதிராக எழுந்திருக்கிற எல்லா வகையான பொல்லாப்பின் பிடிகளிலிருந்து, தீய ஆவிகளின் தாக்குதல்களிலிருந்து, கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் உம் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கும் உயர்வுக்கும் எதிராக செய்யக்கூடிய எல்லா பில்லி சூனிய ஏவுதல்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து, உம் பிள்ளைகளை நீர்தாமே அரண் போல சூழ்ந்து காத்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. புனித அந்தோணியாரின் பரிந்துரையிலே நம்பிக்கை வைத்து தங்களுடைய எல்லா இயலாமைகளையும் குறைகளையும் எல்லா வேண்டுதல்களையும் தங்களை முடங்கச் செய்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கட்டுக்களையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நீர்தாமே இந்த புனிதரின் வழியாகவே அதிசயங்களை நிகழ்த்தி உம் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான நல்ல மழையை கொடுத்து உம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. பெரு வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உடைமைகளை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர்தாமே தகுந்த ஆறுதலை கொடுத்து உம் பிள்ளைகள் மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்ய போகிற உடைய விடுதலை செயல்பாடுகளுக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு உடைய பிரசன்னம் தருகிற இந்த உடனிருப்பை, மகிழ்ச்சியை, உணர்வை உம் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள், நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை தேடி வந்த மானிட மகனினுடைய முதல் வருகையின் நினைவை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாட நம்மையே தயாரிக்கிற வேளையில் அவருடைய 2ஆம் வருகைக்கு அர்த்தமுள்ள வகையில் நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் என்கிற மிகச்சிறப்பான அழைப்பு நமக்கு வலியுறுத்தப்படுகிற இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் நாள் என்று. அன்புக்குரியவர்களே, கடந்த 2 நாட்களும் அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கிற திருப்பாடல் ஆசிரியரினுடைய வார்த்தைகளை நம்பிக்கையாளர் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் என்கிற அழைப்பை பெற்றிருக்கிற நிலையில், இதோ ஆண்டவரது இல்லத்திற்கு மகிழ்ச்சியோடு அகமகிழ்வோடு சென்ற கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளாக இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் நாமும் ஆண்டவர் திருமுன் இந்த ஆராதனை டிவி நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாய்ப்பின் வழியாக தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவதன் வழியாக நாமும் ஆண்டவர் திருமுன் நம்மை மகிழ்ச்சியோடு கையளிக்க அழைக்கப்படுகிற பிள்ளைகளாக நாம் ஆண்டவர் திருமுன்பாக வந்திருக்கிறோம் என்பதை மனதில் இருத்தி நாம் கடந்து வந்த இந்த வாழ்வின் பயணம், குறிப்பாக கடந்த நவம்பர் மாதம் பல தடைகளை நாம் எதிர்கொண்டிருந்தாலும், பல பற்றாக்குறைகளினாலும், வருத்தத்திற்குரிய நிகழ்வுகளினாலும் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அதை கடந்து எல்லையில்லாத கடவுளின் இரக்கம், அவருடைய அன்பு புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக நம்மை, நம் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை கொடுத்து சிறப்பாக அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதற்காக இந்த திருப்பலி வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவனை நோக்கி திரும்பி வருதல் என்பது ரொம்ப சோகமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு வரதெல்லாம் கிடையாது. நல்ல மகிழ்ச்சியாக
ஆனந்த உணர்வோடு, எப்படி அந்தோனியாருடைய முகத்தை பார்க்கிற போது பேரொளி, பேரானந்தம், வெளிச்சம் அவருடைய அந்த முகத்தில் தெரியுதோ, அதே ஒரு உணர்வோட, உத்வேகமாக, குதூகல கொண்டாட்ட உணர்வோடு நாம் கடவுளினுடைய இல்லத்திற்குள்ளே வருவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மை தேடி வருகிற இந்த ஆண்டவரும் வருத்தத்தோடு நம்மை நோக்கி வருகிறவர் அல்ல. எப்படி அந்தோனியாருடைய வாழ்க்கைக்குள்ளே ஆனந்தமாக, ஆசீர்வாதமாக சென்றார், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் வர ஆண்டவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆசீரை, ஆனந்தத்தை நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்வு பெறுவதில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் திருமுன் ஒப்பு கொடுத்து, நிச்சயமாக புனித அந்தோனியாரின் பெயரால் வேண்டுகிற எங்களுக்கு நல்வாழ்வு உண்டு. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக எங்களுக்கு அமையப் போகிறது. நாங்கள் பல்வேறு நன்மைகளால் நிரப்பப்படுகிறோம் என்கிற உணர்வோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக ஆராதனை டிவிக்காக தங்களை ஏற்பணித்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித பதுவை அந்தோனியாரின் சிறப்பான பரிந்துரையோடு வரும் எங்கள் அனைவரின் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் துன்பத்தில் உமது பரிவிரக்கத்தின் உதவியை தந்தருள வேண்டுகின்றோ. வரவிருக்கும் திருமகனின் உடனிருப்பால் நாங்கள் ஆறுதல் பெற்று எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பாவ பழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர்கள் மேல் தங்கியிருக்கும்.
ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கி இருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும், தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும், தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும், தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும், தழைத்தோங்கும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 21 தொடங்கி 24 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேர் உவகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம். மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது, இறை பிறப்பின் காலம். அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது. ஒளி தீபம் இதயத்தில் தேவகானம் கேட்குது. வருகையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம். அன்பு நிறை சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவரின் ஆளுமையினால் ஆளுகையினால் நிரப்பப்பட்ட கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் அவருக்கு சிறப்பு வணக்கத்தை முன்னெடுக்கிற இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அக்களிக்கின்ற பிள்ளைகளாக நம் வேண்டுதல்களையும் ஆண்டவர் திருமுன் நிச்சயமாய் புனித அந்தோணியார் பெற்றுத்தருவார் என்கிற
எதிர்நோக்கை உள்ளத்தில் தாங்கின பிள்ளைகளாக இந்த திருப்பலிக்குள் நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் கேட்டிருக்கிற இந்த இறை வார்த்தைகள் இறைவனின் வெளிப்பாட்டு அனுபவத்தை எப்படி புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்வின் அனுபவமாக அதை மாற்றிக்கொண்டாரோ, அநேகருக்கு அந்த இறை வெளிப்பாட்டினுடைய ஆசிரை ஆனந்தத்தை தர அன்றாடம் தன்னை கையளித்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நானும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பது இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கியனர் இசாயாவின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம், அடிமரம் துளிர்க்கின்ற அந்த அடையாளம், அது காட்டக்கூடிய அந்த நம்பிக்கை, எதிர்நோக்கின் வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், எசாயா இறைவாக்கியனர் வழியாக, மகளே மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை அழிவுக்குரிய அனுபவங்கள் நடந்திருந்தாலும், அழிவின் மத்தியிலும் சிதைவின் மத்தியிலும் சிக்குண்ட வாழ்வினுடைய அனுபவங்களுக்கு மத்தியிலும் உனக்குள்ளிருந்து ஆழ்ந்த எதிர்நோக்கை, ஆழமான ஒரு இறை நம்பிக்கையை துளிர்விக்க செய்கிறவராக நான் செயலாற்றுகிறேன். என் ஊழியன் அந்தோணியாருக்குள்ளே செயலாற்றினவன் நான். அவருடைய பரிந்துரையால், அவருடைய உதவியை தேடி வந்திருக்கிற ஓ வாழ்க்கையில நான் செயல்படாமல் போவேனோ? அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற திருவிவிலிய மாந்தர்கள், நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர்களுடைய வாழ்க்கையில கூட கடவுளினுடைய வெளிப்பாடு என்பது முழுமையாக அமைந்திருக்கவில்லை. ஆனால் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியாவாக புனித அந்தோணியாரை ஆட்கொண்ட அவருடைய கைகளிலே தவழ்ந்த ஆண்டவர் இயேசுவிலே முழுமையான வெளிப்பாடு. முன்னோர்கள் என்று திருவிவிலியம் நமக்கு முன் உதாரணங்களாக காட்டக்கூடிய சாலமோன், அந்த அரசனிடத்திலே ஞானம் இருந்தது, மெய்யுணர்வு இருந்தது. அவருக்கு பிறகு இந்த இஸ்ரேல் மக்களை ஆள வந்த தாவீதிடத்திலே அறிவுரை திறன் இருந்தது, ஆற்றல் குடிகொண்டிருந்தது. நம்முடைய விசுவாசத்தின் குல முதுவர்களாக நமக்கு காட்டப்படுகிற மோசே, யாக்கோபு, ஆபிரகாம், இவர்களிடத்திலே நுண்மதி இருந்தது, ஆண்டவரை பற்றி அச்சம் இருந்தது. ஆனால் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியாவாக, இம்மானுவேலனாக நம்முடைய குடிகொண்ட இயேசுவிடம் இவை அனைத்துமே, இந்த ஆவியினுடைய குடைகள் அனைத்துமே குடிகொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். இப்படி ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள், கடவுளினுடைய அந்த வெளிப்பாட்டு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதிலே வாஞ்சியோடு தங்களை கையளிக்கிற பிள்ளைகள் பிரிவினைகளை ஆதரிக்க மாட்டார்கள், பிளவுகளை ஏற்படுத்த மாட்டார்கள், பாகுபாடுகளை காட்ட மாட்டாங்க. அது எந்த அடிப்படையிலும் சரி, பாகுபாடு காட்டாத, பிளவுகளை ஏற்படுத்தாத, பிரிவினை சக்திகளோடு கைகோர்க்காத, எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்கிற அந்த உண்மையை உலகுக்கு உரக்கச் சொல்லக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய வாழ்க்கையைத்தான் அவங்களால முன்னெடுக்க முடியும். அவர்கள் அமைதியை ஏற்படுத்துகிற பிள்ளைகள், அமைதியை உள்வாங்கி அனுபவித்து அடுத்திருப்பவரோடு அதை பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாகத்தான் இந்த இறை வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அதிலும் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அமைதி, எப்படிப்பட்ட ஒரு இணக்கம். இயற்கையிலேயே ஒரு எதிரி உணர்வு கொண்டிருக்கக்கூடிய செம்மறி, ஓநாய், வெள்ளாட்டுக்குட்டி, சிறுத்தை புலி, கன்று சிங்கம், குழந்தை பாம்பு. பாம்பை பார்த்தா குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவங்க நம்ம கூட எல்லாம் பயப்பட தான் செய்யும்.
ஆனால் இந்த இறை வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள், ஆவியினுடைய கொடைகளால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகள், இந்த எதிரி என்கிற, வெறுப்பு என்கிற, பகைமை என்கிற இந்த விஷத்தை கடந்து கடவுளின் குடும்பமாக வாழ தங்களை கையளிக்கிறார்கள். அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவருக்கு விஷமெல்லாம் விஷமே இல்லை. அவருக்கு எந்த எதிர்ப்பு அல்லது எதிரி என்கிற வெளிப்புற அந்த அனுபவம் என்பது உள்ளுக்குள் அவரிடம் இல்லவே இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை அழுத்தங்களுக்கு மத்தியிலும், தன் மீது பொறாமைப்பட்டு முன்வைக்கப்பட்ட அத்துணை அழைப்புக்கு மத்தியிலும் சாந்தமாக, அமைதியாக, ஆண்டவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார், அந்த ஆட்கொண்ட கடவுளினுடைய குணத்தை மட்டுமே, மகிழ்ச்சியை மட்டுமே, நீதியை மட்டுமே, அமைதியை மட்டுமே நான் பகிர வேண்டும் என்பதில் முனைந்து நின்றவராக அந்தோனியாரை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலும் கூட பாருங்கள், இயேசு ஆண்டவர் தான் பணிக்காக அனுப்பிய தன்னுடைய சீடர்கள் வந்து வாழ்க்கையில் தாங்கள் எதிர்கொண்ட வெற்றி, தோல்வி, அழுகை, மகிழ்ச்சி எல்லா அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுகிறார். இப்போ அந்த அனுபவத்தை, தன் சீடர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த வெளிப்பாட்டு அனுபவத்தை இயேசு உள்வாங்கி கடவுளை நோக்கி, தந்தையை நோக்கி ஒரு புகழ்ச்சி கீதத்தை பாடுவதை இன்றைய நற்செய்தி நமக்கு முன்னெடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ இயேசு நமக்கு சொல்லக்கூடிய இந்த ஆழமான உண்மை, நான் யார்? இப்போ தந்தை கடவுளினுடைய மகன் என்கிற அந்த உணர்வு இயேசுவை நாளெல்லாம் இயக்கியது. அந்த ஆத்மார்த்தமான உறவை அந்தோனியாரும் உள்வாங்கி இருந்தார். இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாக என்ன செய்தி நமக்கு சொல்லப்பட்டது? நாம் கடவுளின் பிள்ளைகள். கண்டிப்பாக எல்லாருக்கும் தனித்தனியாக அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாக எல்லோருக்கும் அப்பாவாக, எல்லாருக்கும் தாயாக கடவுள் இருக்கிறார். அப்போ அந்த அப்பாவினுடைய மகன், தந்தை கடவுளினுடைய மகள் என்கிற அந்த ஆத்மார்த்தமான உறவு நாளெல்லாம் நம்மை இயக்கினால், நம்ம ஏன் கோபம் அல்லது பொறாமை அல்லது பகைமை, கசப்பு, நிம்மதியில்லாத நிலைகளை ஏன் உள்வாங்க போகிறோம்? அந்தோனியாரை போல அவ்வளவு முகப்பொழிவோடு பேரானந்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்க முடியும் என்பது இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் குழந்தை மனநிலையை முன்னிறுத்தி சொல்லுகிறார். கள்ளம் கபடற்ற உள்ளம் உடையோர், கற்றது கைமண்ணளவே என்னும் எண்ணம் உடையோர், தம் சிறுமையை வெறுமையை ஏற்றுக்கொள்வோர், இவங்க தான் இறை வெளிப்பாட்டு அனுபவத்தை தங்களதாக்கி கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம், எல்லாம் நம்மிடம் நிறைவாக இருக்கிறது இல்லை. நமக்கென்று குறைகள் இருக்கிறது, நம்மிடம் சிறுமை இருக்கிறது, நம்மிடம் இயலாமை இருக்கிறது. நாம் வெறுமையாக இருக்கிறோம். எல்லாம் அவர் கொடுத்தது என்கிற அந்த ஆழமான உணர்வை அந்தோனியாரை போல நாமும் உள்வாங்கி கொண்டால், அவருக்குள்ளிருந்து அவர் இயக்கின இயேசு ஆண்டவர் நம்மையும் இன்றைக்கு இயக்குவார் என்பதுதான் இயேசு நற்செய்தி வழியாக நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனை நோக்கி திரும்பக்கூடிய இந்த ஒரு அற்புதமான திருவருகை காலத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இம்மானுவேலனாக இறைவன் நம்முடைய குடிகொள்ள திருப்புலமான அவர் தன் பிள்ளைகளிடத்தில் எல்லாமே நிறைவாக இருக்கணும், ஒரு குறை கூட இருக்கக்கூடாது. பிள்ளைகளின் வாழ்க்கையை அறிந்தவர், தன் மகளின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயலாமைகளை, அவர்களை கட்டி போட்டு இருக்கக்கூடிய கட்டுக்களை எல்லாம் அறிந்தவர். அவரிடத்திலே நம்முடைய சிறுமையை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாமையில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாம் நீர் கொடுத்த தானையா என்கிற அந்த ஒரு தாழ்ச்சி நிறைந்த உணர்வோடு புனித அந்தோனியாரை போல ஆண்டவருடைய கைகளில் நம்மை கையளிப்போம். நிச்சயமாக புனித அந்தோனியாருக்கு கிடைத்த அந்த வெளிப்பாட்டு அனுபவம் எனக்கும் கிடைக்கும். ஏதோ குடிலில் பிறக்க இருக்கிற அந்த குழந்தை இயேசு வெளிப்புறத்தினுடைய ஒரு அனுபவமாக அல்ல, என் உள்ளம் என்னும் குடிலில் பிறக்கணும். பல சிறுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற, பல வெறுமையான வாழ்வின் அனுபவங்களை கொண்டிருக்கிற எனக்குள் இந்த இயேசு பிறந்தால் நிறைவு, அமைதி, பேரானந்தம்,
மகிழ்ச்சி என்கிற அந்த ஒரு அனுபவத்தை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படியாக புனித பதுவை அந்தோணியாரினுடைய பரிந்துரையோடு ஆண்டவரிடத்திலே நம்மையே கையளித்து அருள் வேண்டுவோம். ஆமேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினார் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த போது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும்
நீ வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் உம் திருமுன் கூடி ஜபிக்கின்ற புனித பதுவை அந்தோணியாரின் பக்தர்களாக தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய ஜபங்களுக்குரிய கருத்துக்களை, தங்களுடைய ஜபங்களுக்குரிய நபர்களை ஒப்புக் கொடுக்கிற உம் பிள்ளைகளாகி எங்கள் அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதா நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே, வாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விழைவோரே, நம் அந்தோணியாரிடம் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.